மேற்கு தொடர்ச்சி மலையில் கோபிநாத்தம் ஒன்று மட்டும் அந்த மாதிரி இல்லை, நிறைய வில்லேஜஸ் அந்த மாதிரி இருக்கு, ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஆனால் எந்த வில்லேஜஸும் அந்த மாதிரி ஆகலை. இங்கே என்ன ஆச்சு, கிடைச்சது சாப்பிட்டு அதுக்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்கே ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ராஜார்களெல்லாம் ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, மன்னர்கள் ஆட்சியில். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க ஒரு 300 ஆண்டுகள். அந்த காலத்தில் எல்லாம் என்ன சொன்னீங்கன்னா, வேட்டையாடுறது ரொம்ப சகஜமாக நடக்கும். மன்னர்களும் வேட்டையாடுறாங்க, பிரிட்டிஷ்காரங்களும் வேட்டையாடுறது சட்ட விரோதம் கிடையாது. நீங்கள் சில பழைய இதிலெல்லாம் பார்டர் வில்லேஜஸ் நீங்கள் கேட்டிருக்கலாம், வேட்டைக்கார முனுசாமி, வேட்டைக்கார பொன்னுசாமி, இந்த மாதிரி பேரே இருக்கும், இல்லை வீட்டுக்கே பேர் இருக்கும், அடையாளமாக இருக்கும், பரம்பரை அடையாளமாக அந்த வேட்டைக்கார பேர். அப்போ அவங்களுக்கு என்னன்னு சொன்னால், இந்த வேட்டையாடுறத பரம்பரை தொழில், எங்கள் குடும்பத்துடைய பரம்பரையாக வேட்டை தான் சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க. விவசாயம் இருக்கும், வேளாண்மை தொழில் செய்வாங்க, இருந்தாலும் வேட்டையும் ஒரு பொழுதுபோக்காக வச்சிருந்தாங்க. முதல்ல எல்லாங்க மன்னர் ஆட்சியில், பிரிட்டிஷ் ஆட்சியில் புலி அல்லது ஆணையை அவன் வேட்டையாடிட்டு வந்தான்னு அவனுக்கு பரிசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அரசாங்கத்தில் இருந்து அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. அந்த நிலைமை இருந்துச்சு. இப்போ மக்கள் தொகை குறைவு, காடுகளும் விலங்குகளும் அதிகம், அந்த மாதிரியான சூழல் இருந்தது. அதில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த கோபிநாத்தம் இந்த ஏரியா இருக்குல்ல, இங்கே வேட்டையாடுறது தான் அதிகம், வாழ்வாதாரத்துக்கு வேட்டையாடுறது தான் அதிகம். அப்புறம் வேற வேற மேற்கு தொடர்ச்சி மாதிரி வீரப்பன் ஏரியாவில் நீங்கள் வேற வில்லேஜுங்களை பாருங்க, கோபிநாத்தம் இருக்கு இல்லைங்களா, செங்கப்பாடின்னு தமிழில் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட அதிகமாக எங்கேயும் இருக்க மாட்டாங்க. மக்கள் தொகை அங்கே தான் ஜாஸ்தி இருந்தது. அப்பயே 1500. காரணம் என்னன்னு சொன்னா, மேட்டூர் அணை கட்டும்போது அங்கே இருந்த எல்லா கிராமங்களையும் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. நிறைய மாறி 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 குடி போகிறாங்க. இல்லை, அங்கே இருந்து கவர்மெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணது. தான் செங்கப்பாடியில் நிறைய பேர் வந்தாங்க. இந்த செங்கப்பாடிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. அவங்க இடமெல்லாம் கொடுத்து விவசாயத்துக்கு, அப்புறம் 5 ஏக்கரோ 2 ஏக்கரோ நம்ம விவசாயத்துக்கு இடம் கொடுத்தெல்லாம் ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்போ வந்து கோபிநாத்தம் தமிழ்நாடாக இருந்தது. கொள்ளைகால் தாலுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அவங்கள அங்கே ஷிஃப்ட் பண்ணியிருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், காட்டை ஒட்டிய பகுதிகளில் அதிகமான ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் அதாக இருந்தது செங்கப்பாடியாக இருந்தது. இந்த மாதிரி வேட்டையில் ஆடிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. 1978 வன பாதுகாப்பு சட்டம் வந்தது. வேட்டை தடை செய்யப்படுது. வேட்டை தடை செய்யப்படும் போது என்ன ஆச்சு, அவங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, எழுத்தறிவு இல்லாத மக்கள். சட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க அதிகமாக இதை பண்ணிக்க மாட்டாங்க. சட்டம் என்ன சொல்லுங்கிறதே தெரியாது அவங்களுக்கு. சொன்னதையும் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. வேட்டையாடுறதுனோட பரம்பரை எவன் என்ன தடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. காலகாலமாக அப்படியே இருந்து பழகின. ஆமாம். அப்போ என்ன ஆச்சு, 78 இருந்து இவங்க வேட்டையாடும் போது இந்த ஃபாரஸ்ட் அவங்க எல்லாம் போய் கேஸ் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்போ ஃபாரஸ்ட்டுக்கும் அந்த மக்களுக்கு இடையில கொஞ்சம் சண்டைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சு, சின்ன மோதல் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, 83 இந்த சட்டம் இன்னும் கொஞ்சம் கடுமையாகுது. அப்போ அந்த மக்கள் எங்கள் உரிமையை அவங்க பறிக்கிறாங்க, தடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஃபைட்டிங் எல்லாம் ஆரம்பமாச்சு இல்லைங்களா. வாய் சண்டை அடுத்தடுத்த இடத்துல கைகலப்பா மாறுற அளவுக்கு மாறுது, நடந்துட்டு இருந்தது. இது வந்து இந்த பகுதியில் மட்டுமல்ல, எல்லா பகுதியிலையும் நடந்துட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு. இப்போ இங்கே ஜனத்தொகை அதிகமாக இருந்தாலும் இங்கே பெரிய அளவில் நடந்துட்டு இருந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி வேட்டையாடுறது, ஆணையை வேட்டையாடுறது எல்லாம் சட்டவிரோதம் அப்படின்ட்டு ஆச்சு இல்லைங்களா. அப்போ ஆனை வேட்டையாடக்கூடிய குரூப்ஸ் இருந்தது, நிறையா குரூப்ஸ் இருந்தது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா 3 இடத்துலையும் குரூப்ஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த கோபிநாத்தம் வில்லேஜ்லேயும் கூட வீரப்பன் மட்டுமல்லாமல் இன்னொரு குரூப் இருந்தது, வேற ஒரு குரூப் இருந்தது. அப்போ வீரப்பனை பற்றி தகவல் கொடுக்கறதுக்கு அந்த குரூப் ஆரம்பிச்சது. வீரப்பனுடைய கை ரொம்ப ஓங்கிருச்சு, ஊருக்குள்ள பலம் அதிகமாகிடுச்சு. அப்போ இவங்க வீரப்பனை முடிக்கணும்னு என்ன அர்த்தம், அந்த குரூப் வந்து போலீஸுக்கு வந்து தகவல் கொடுக்க ஆரம்பிச்சு, போட்டியாளராகி அவனை முடிக்கணும்னு சொன்னால் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறது. இந்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி ஆகும்போது வீரப்பன் என்ன பண்ணுறான், அவன் 2 பேரை ஃபர்ஸ்ட் கொலை பண்ணான். முதல்ல அந்த போட்டிக்குழுவை சேர்ந்து தங்கவேல் மாதையன் 2 பேரையும்
கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இன்னும் 5 பேரை கொலை பண்ணுறான். அவங்க அண்ணன் தம்பியை சேர்ந்தவங்க பசங்க இந்த மாதிரி ஒரு 5 பேர். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த சாதாரண ஒரு வேட்டைக்காரனாக இருந்தான் கொலையானோடனே போலீஸுடைய கண்காணிப்புக்கு வர வேண்டியது கொலைகாரன் ஆகிட்டான். அப்போ போலீஸில் தேட ஆரம்பித்த உடனே வீரப்பன் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே கட்டி சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, இந்த 5 பேரை வீரப்பன் கொல்றதுக்கு முன்னாடி பெங்களூரில் அரெஸ்ட் ஆயிருந்தா வீரப்பன். 1986 அரெஸ்ட் ஆயிருந்தா. அரசு அரெஸ்ட் ஆகி கர்நாடகாவை சேர்ந்த பூதிப்படகா கெஸ்ட் ஹவுஸில் இருந்து வீரப்பன் தப்பிச்சுட்டு போனது. டிசிஎஃப் சீனிவாஸ் தலைமையில் வச்சிருந்தப்போ வீரப்பன் அங்கிருந்து தப்பி ஓடினது. ஆமாம், அந்த மாதிரி தப்பி ஓடக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா. அப்போ வந்து வீரப்பன் மேலே 2 கொலை வழக்கு இருந்தது. ஆமாம், 5 கொலை கூட நடக்கல, 2 தான் நடந்தது. 2 அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வீரப்பன் கொண்டு இருந்தாலும் கூட அங்கே பேர் கிடையாது. அது வீரப்பன் மேல் இல்லை, வேற 2 பேர் கொன்ன கேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஆணைகளை கொன்ன வழக்கு இருந்தது. வீரப்பன் பூதிப்படகா ஃபாரஸ்டில் தப்பி ஓடும்போது ஒரு பெரிய கேங் அவர்கிட்ட இல்லை, வீரப்பன் கிட்ட இல்லை பெரிய கிரைம்னு இல்லை. அப்போது ஏதாவது வீரப்பன் வந்து தப்பி ஓடாமல் இருந்திருந்தா பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், செல்வாக்குள்ள ஒரு நபராக இருந்து அநேகமாக எம்எல்ஏவோ எம்பியோ ஏதாவது அமைச்சராக கூட ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, வீரப்பனுக்கு ஆனை தந்தத்தை வந்து உலக அளவில் பேன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. இந்த கட்டத்திலேயே அதெல்லாம் நடந்துருது, பேன் பண்ணிட்டாங்க. ஆனை தந்தத்தை ஓப்பனாக வாங்குறவன் யாரும் இல்லை. லைசன்ஸ் சிஸ்டம் எல்லாம் போயிடுது. முதல்ல லைசன்ஸ் இருந்தது அதுக்கு. ஆனதந்தத்தை வச்சு கைவினை பொருட்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைசன்ஸ் இல்லை, வாங்குறதுக்கு இல்லை. திருட்டுத்தனமாக எவன் வாங்க தேடிட்டு போகவும் இல்லை. கஸ்டமரை பிடிக்கிறது கஷ்டம் ஆச்சு. அப்புறம் ஆனை வேட்டையாடுறது கூட கொஞ்சம் கஷ்டமான செயல் தான். சரி, என்ன பண்ணுறது இப்போது அப்படிங்கும்போது வீரப்பனுக்கு வந்து இந்த சந்தான மரத்து மேலே கண்ணு விழுந்துச்சு. காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போன பக்கம் நிறைய சந்தான மரங்கள், சந்தான மரத்துக்கு ரொம்ப வேல்யூ இருக்குன்னு சொல்லி சந்தான மரத்து மேலே கண்ணு விழுந்துச்சு. தமிழ்நாட்டு பத்திரிகைகளில் சந்தான கடத்தல் வீரப்பன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் எழுதிட்டு இருக்கேன். சந்தான வீரப்பன் அப்படின்னு எழுதுறாங்க. அங்கே ஃபோக்கஸ் பண்ணதே தமிழ்நாடு பத்திரிகைகள் வீரப்பனை வந்து சந்தான கடத்தல். அந்த கட்டத்தில் தான் வீரப்பன் அங்கே தெரியுது. கேஸ் கூட வீரப்பன் மேலே சந்தானம் கடத்தின கேஸுங்க இருக்குது, வீரப்பன் மேலே இருக்கு. இங்கே நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, அது எவ்வளவோ ஆயிரக்கணக்கான டன் சந்தானத்தை வீரப்பன் வெட்டி கடத்திட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அஃபிஷியலாகவே இருக்குது, கேஸே இருக்கு. ஆனால் அந்த சந்தான மரங்களை முழுவதையும் வீரப்பன் வெட்டினர் கிடையாது, வேற பொதுமக்கள் வெட்டி வீரப்பனருக்கு ரிசீவர் அவ்வளோதான். வீரப்பன் விலைக்கு வாங்கினது, மார்க்கெட் பண்ணுறக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கார். வீரப்பன் காட்டையொட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் மக்கள் சந்தான மரத்தை வெட்டி கொடுத்தாரு. வீரப்பனுடைய கேங்கு பணம் கொடுத்து வாங்கி ஸ்டாக் பண்ணி அதை வித்தது தான். அங்கிருந்து வெளியூர் கொண்டு போய் விற்கிறதா அவங்க வேலை, வித்தது அப்படியே நடந்துட்டு இருந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது சந்தன கடத்துக்கு வேல்யூ, சந்தன மரம் வெட்டினா காசு ஜாஸ்தி கிடைக்கும்னு சொல்லி வீரப்பனுடைய ஆளுங்க மாரியப்பன் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அவங்க பார்டர் வில்லேஜஸ்க்கெல்லாம் போய் நம்ம சந்தனம் வெட்டி கொடுங்க, நாங்கள் பணம் கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கும் போது மக்கள் வெட்ட ஆரம்பிச்சாங்க. மக்கள் எந்த அளவுக்கு சந்தன மரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்கன்னா, நம்ம கிராமப்புறங்களில் இந்த வயலில் வேலை செய்கிறதுக்கு போகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சந்தனம் வெட்டுறதுக்கு ஓப்பனாக போக ஆரம்பிச்சுட்டாங்க. 100 பேர் 50 பேர் குழுவாக காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சாங்க. குழுவா 100 பேர் 50 பேர் அப்படின்ட்டு 2-3 பேர் வேணும் போகலாம், சந்தனம் வெட்டி வச்சுக்குவாங்க. அவங்க வந்த உடனே அதை எடை போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, காட்டுக்குள்ளேயே எடை போட்டு அங்கேயும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி இதான் வீரப்பன் நேரடியாக சந்தனத்தை வெட்டினது கிடையாது. சந்தன மரங்களை வாங்கினது தான், வெட்டினதெல்லாம் ஊர் மக்களை தான். இப்போ நிறைய பேர் இங்கே டாடா கேஸ்ல எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க மேலெல்லாம் சந்தன கடத்தல் வழக்கு இருக்கு. அவங்கெல்லாம் அந்த மாதிரி வெட்டினவங்க தான். காட்டையொட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாடு கர்நாடகா 2 பக்கம் காட்டையொட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில்
80%க்கு மேலே மக்கள் சந்தான மரம் வெட்டி இருக்கிறவங்க தான், வெட்டி வீரப்பனுக்கு விற்றவங்க தான். அவங்க எல்லாம் வெட்டித்தான் மொத்தமா வீரப்பனை கொடுக்குறாங்க. வீரப்பன் வாங்கி வெளியூருக்கு அனுப்புறாரு, அவ்வளவுதான். வெளியூருக்கு அனுப்பிட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு அனுப்பிட்டு இருந்ததுன்னு சொன்னால் லோடு கணக்கா, லாரி லோடா போகுது. தான் நம்ம கர்நாடகா பக்கத்தில் இந்த நெல்லூர், ஹோக்கியம் அப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜல்லிப்பாளையம், இங்கே ஒரு சத்தியமங்கலாண்டு இருக்க மீடியம். வெட்டின சந்தான மரங்களை ஒரு தடவை மாரியப்பன் டீம் வந்து லாரியில் ஏற்றிட்டு லாரி பேனட் மேலே கன் பிடிச்சிட்டு வீரப்பனோட ஆளுக்கு உட்கார வாங்க போகும். அங்கேருந்து பாலாறு கொண்டு போயிடுவாங்க. பாலாரை தாண்டி கர்க்கண்டியை தாண்டி போய் அங்கே அந்த காட்டு ரோட்லேயே போயிடுவாங்க. காட்டு ரோட்லேயே போயிடுவாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தடவை வீரப்பன் வெட்டி வச்சிருந்த சந்தான மரங்கள் அதை நினைச்சும் கூட நம்ம பார்க்க முடியாது, ஒரு பெரிய அளவில் வந்து பறிமுதல் ஆச்சு. சிலுவைக்கல்ங்கிற இடத்துல சிலுவைக்கல் அப்படிங்கக்கூடிய தமிழ்நாடு கர்நாடக அரசுகள் ரெண்டுமே கைப்பற்றினதுல அதிகமான சந்தான மரம் அதிகமான சந்தானம். கர்நாடக தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே அந்த அளவுக்கு சந்தான மரங்கள் ஒரே ஒரு ஆப்ரேஷனில் பறிமுதல் பண்ணது ஒரே ஒரு கேஸ் தான் இது வரைக்கும். சிலுவைக்கல் ஆப்ரேஷன் தான் அது மட்டும் தான் இது வரைக்கும். அது வீரப்பன் பிடிச்சதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அது ஒன்று தான். அது முன்னாடி எங்கேயும் இல்லை, அதுக்கப்புறமா எங்கேயும் இல்லை. அந்த செய்தி போலீஸுக்கு எப்படி தெரியுதுண்ணா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க, அங்கே எம்எம் மகாதேவையா அப்படின்ட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார். சரி, ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர். அந்த ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் அவர் அப்புறம் மைசூரில் டிசிபி ஆகி ரிட்டையர்ட் ஆகி இப்போ மைசூரில் தான் இருக்கார் அவர். சரிங்க. அவர் வந்து சும்மா தகவல் சேகரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போதைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்காது. இப்போ மாதிரி 40 பேர் 50 ஒரு 10-12 பேர் தான் இருப்பாங்க, 8 இல்லைன்னா 10 பேர் தான் இருப்பாங்க. ராமாபுரம் கொள்ளைகள் எல்லாமே எல்லாமே அப்போ எல்லாம் அது அப்கிரேட் ஆகலை. சரி, இன்ஸ்பெக்டர் தான் 8 பேர் 10 பேர் அப்படி தான் இருப்பாங்க. சரிங்க. இவங்க எங்கே போய் வீரப்பனை தேடிட்டு என்ன இது பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் கூட அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தது ஒரு பைக் மட்டும்தான் இருந்தது. அப்போ பைக்கில் அவ்வளோதான். பைக்கில் தான், பைக்கில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பைக்கை ஓட்டிட்டு போவார், பின்னால் ஒரு கான்ஸ்டபிள் உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வீரப்பனோட கொஞ்சம் இருக்குன்னு சொல்லும் போது எம்ஏ மகாதேவாய்க்கு ஒரு ஜீப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு ஜீப் கொடுத்துருந்தாங்க. சரி. அப்போ வந்து சும்மா வீரப்பன் சந்தன கட்டை வெட்டுறான் அப்படி இப்படி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. ஆமாங்க. அந்த கட்டத்தில் ஹூக்கியம் அப்படின்னுட்டு இருக்கு கர்நாடகாவில். சரி. கர்நாடகா தமிழ் பார்டரில் ஹூக்கியம் அதுக்கு பக்கத்தில் ஒரு டேம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, எரம்பாடி டேம். பாலாற்றின் குறுக்கே ஒரு டேம். அந்த டேமை கட்டிட்டு இருந்தவங்க யாருன்னா அந்த கான்ட்ராக்டர் இப்போ கர்நாடகாவில் ஒரு எம்எல்ஏ இருக்கார், காங்கிரஸ் எம்எல்ஏ ஹாரிஷ் அப்படின்னுட்டு. சரி. அவரோட அப்பா அவர் தான் அந்த அணை கட்டுறதுக்கான ஒப்பந்ததாரர். அவர் தான் கான்ட்ராக்டர். அவர் வந்து அங்கே வேலை செய்யும்போது நார்மலாக இங்கே பார்ப்பாங்க. இவங்க தான் நான் சொன்னேன், லாரியில் சந்தன கட்டையெல்லாம் போகுமே. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலேருந்து வரது போகிறோம் அந்த பக்கம் மாக்கம்பாளையம், ஜல்லிப்பாளையம், மாக்கம்பாளையம், ஹோக்கியா, நெல்லூர், மீனியம் இந்த பகுதியிலேருந்து லாரியில் வீரப்பனுடைய ஆளுங்க சந்தன கட்டையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி லாரியில் தான் கொண்டு போவாங்க. காட்டுக்குள்ளேயே போகும். அந்த மாதிரி இப்போ அந்த ரோடே இருக்கு, இப்போ கூட ரோடு இருக்கு. அது ஜல்லிப்பாளையம் வரைக்கும் ஃபாரஸ்ட்குள்ள வரும், அதுக்கப்புறம் ரோடு வரைக்கும் ரோட்ல தான் வரும். அப்போ வீரப்பனுடைய கேங்குக்கு பயமே இல்லைங்க. ஊருக்குள்ள போறோம், போலீஸ் வரும், அது இது பயமே கிடையாது. அப்போ போலீஸ் தான் வீரப்பனை பார்த்தா பயப்படும். இந்த ஹாரிஸோட அப்பா இந்த மாதவையாவுக்கு சொல்றாரு, என்னங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தன மரம் எல்லாம் லாரியில் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு, அவங்கக்கிட்ட இந்த கன்னு மசல்லோடு கன்னு நாட்டு துப்பாக்கியை வச்சுட்டு மேலே உட்காந்துட்டு போகிறாங்க அப்படின்னுட்டெல்லாம் பேச்சு வாக்கில் சொல்கிறாரு. அவர் பார்த்ததை இவங்ககிட்ட சொல்கிறாரு, சும்மா பேச்சு வாக்கில். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க லோக்கல் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டராக இருந்ததுனால இவங்களுக்கு இன்ஃபர்மேட்டர்ஸ் இருந்தாங்க நிறையா அங்கே எல்லாம் அந்த ஊர் பகுதியில். அப்போது சரிங்க, இவங்க எல்லாம் தகவல் சேகரித்தப்போ சரிங்க ஒரு தகவல் வருது. கர்க்கண்டி தாண்டினதுக்கப்புறம் பர்கூர் அங்கேருந்து பாலாருக்கு இடையில. சரி. பாலாறு அப்படின்னா
மரேஸ்வரம் மலை தாண்டி பாலாறு போகிறீங்க இல்லைங்க, அந்த பாலாறு. அதுக்கு இடையில ஒரு இடத்துல ரொம்பவே சுந்தரமான ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த இன்ஃபர்மேஷனில் கிடைச்ச உடனே ஓஹோ நம்ம ஒரு பெரிய சாதனை படைச்சிடல இதெல்லாம் இது பண்ணிட்டு கேயு ஷெட்டி அப்படின்னுட்டப்போ வந்து எஸ்டிஎஃப் கமாண்டருங்க, ஐஜிபி, அவருக்கெல்லாம் தகவல் கொடுத்து எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ மைசூர் எஸ்பி பிபின் கோபாலகிருஷ்ணன் அவங்களுக்கு சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தகவல் இருக்குது, ஸ்டாக் பண்ணியிருக்கிறாங்களாமான்னுட்டு. அப்போ என்ன ஆகுது, இவங்கெல்லாம் ஒரு 200 பேருக்கு மேலே ஒரு டீம் தேடிட்டு போகிறாங்க. சந்தனம் கட்டை எங்கே இருக்கலாம் என்ன அப்படின்னு தேடிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு இடத்துல ஹை லொக்கேஷன் மேலே இருந்து போலீஸ் மேலே ஃபயர் பண்ணிடுறாங்க. இவங்க போன இடத்துக்கு மேலே உயரமான இடத்துல இருந்து போலீஸ் மேலே ஃபயர் பண்ணிடுறாங்க. சரிங்க. போலீஸ் மேலே ஃபயர் பண்ணும்போது 2 போலீஸ்காரங்களுக்கு அடிப்படுது இல்லை, குண்டு காயம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஹை லொக்கேஷனாக மேலே இருந்து அடித்தாலும் இவங்கக்கிட்ட பெரிய பெரிய ஆயிரம் கிடையாது, இருந்தது 303 தான். பவர் குறைவான 1000 தான். 1000 303 அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ்எல்ஆர் மாதிரி சும்மா அடிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு தடவை அதை இழுத்து அப்புறம் அடிக்கணும், டைம் எடுக்கும். அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லா பொசிஷன் எடுத்துக்கிட்டு மேலே இவங்களும் சுட ஆரம்பித்தாங்க. வீரப்பன் டீமே இவங்களும் சுடுறாங்க, டீமும் இவங்கள சுடுது, இவங்களும் அங்கே சுடுறாங்க. அப்போ என்ன திடீர்னு யாரோ ஒருத்தன் கத்தனை மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, அடிபட்டு கத்துற மாதிரியோ ஏதோ ஒரு சவுண்டு கத்தனை மாதிரி சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்கும்போது அப்புறமும் இவங்க ஃபயர் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே இருந்தெல்லாம் ஃபயரிங் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. மேலே இருந்து வீரப்பன் தரப்புலேருந்து ஸ்டாப் நிறுத்திடுறாங்க. நிறுத்தின உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 2 பேர் அடிபட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ஆமாங்க, இவங்களை எல்லாம் எடுத்துட்டு சரி வாபஸ் ஆகிடுறாங்க. அடிபட்டவங்களை காப்பாற்றணும், அதுதான் முக்கியம். திரும்பிடுறாங்க. காப்பாற்றுற முக்கியம் மட்டுமல்லாமல் அவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குது என்ன ஒன்றுமே தெரியல, நம்ம மேலே ஆயுதம் இது பண்ணுறான். இந்த மாதிரி கர்நாடகா போலீஸுக்கும் வேற ஒரு கேங்குக்கும் இடையில இந்த மாதிரி துப்பாக்கி சண்டை நடந்தது இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னே எங்கேயும் நடந்ததில்லை. அது இவங்களுக்கு புதிய அனுபவம். அது காட்டுக்குள்ளே போய் ஒரு எதிர்த்தாக்குதல் நடத்துறது நாங்களும் புதிய அனுபவம். அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லி வாபஸ் வந்துட்டாங்க. வாபஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாம் மீட்டிங் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அது தமிழ்நாடு ஏரியா, இவங்க போன பகுதி கர்நாடகா, ஆனால் அந்த சம்பவம் நடந்த இடம் தமிழ்நாடு ஏரியா இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் யோசனை பண்ணி கேயு ஷெட்டி என்ன பண்ணுறாருன்னா, அங்கே தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஷெல் டிஐஜி ஷர்மானிட்டு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு தகவல் கொடுக்கு, இந்த மாதிரி ஆயிருக்குங்க, அங்கே ரொம்ப நிறையா சந்தனக்கட்டை எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம, நாங்கள் இந்த மாதிரி போகிறத இப்படி ஃபயரிங் ஆச்சு, அந்த மாதிரி நாம் ஜாயிண்ட்டாக டீம் போகலாமா அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி தமிழ்நாடு பக்கத்துலேருந்து ஒரு டீமு ரெடி பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாடு பக்கம் எப்படி இருந்ததுன்னா, அப்போவே தமிழ்நாட்டில் நம்ம சொல்லணும்னா வீரப்பனுக்கு எதிராக கடுமையாக வேலை செஞ்ச வெரி ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ராமகோபாலகிருஷ்ணன். அவர் அங்கே அப்போ எஸ்பியாக இருக்கார். அவர் ஒரு கமாண்டோ டீம் வேற வச்சுருந்தார், ஒரு 30 பேர், ஒரு 20-30 பேர் அவங்களுக்கு கமாண்டோ ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. அப்போது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஆர் காளிமுத்துன்னு நினைக்கிறேன், அவங்களும் வர்றாங்க, டிஐஜி காளிமுத்து. இந்த மாதிரி அங்கேருந்து ஒரு 2-3 டீம் வருது, இங்கேருந்து ஒரு டீம் போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, கர்நாடகா டீம் இருக்கலாங்க, இவங்க 200-250 பேர் கர்நாடகா பார்டர்லேருந்து இவங்க மூவ் ஆகுறாங்க, அந்த இடத்த நோக்கி போகிறாங்க கவர் பண்ணி. அதே மாதிரி தமிழ்நாடு ஏரியாவிலேருந்து 2 பக்கத்துலேருந்து ஒரு டீமு காளிமுத்து தலைமையில் வருது, இன்னொரு டீமு சர்மா தலைமையில் வருது, கோபாலகிருஷ்ணன் தலைமையில் வருது. அந்த மாதிரி இவங்க போகும்போது என்ன ஆயிடுச்சு, அங்கே பாருங்கள், தமிழ்நாடு டீம் ஆகட்டும் கர்நாடகா டீம் ஆகட்டும், அங்கே வந்து எந்த நிலைமை துப்பாக்கி சூடு வந்தாலும் நாங்கள் அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய டீம் இருந்தது ராமகோபாலகிருஷ்ணனோட மட்டும்தான்.
மீதியெல்லாம் சும்மா போனதா? மீதியெல்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபயர் வந்தால் ஓடிடுவாங்க, அந்த மாதிரி நிலைமை தான் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு தைரியம் என்னன்னு சொன்னால், ராம்பா கோபாலகிருஷ்ணோட கமாண்டோ டீம் இருக்கு, அது பார்த்துக்க நம்ம கூட போனால் போதும் அவங்க சமாளிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலைமை தான் எல்லாருக்கும் இருந்தது. எல்லாம் போயிட்டு இருந்தாங்க, ஆனால் மனசுக்குள்ள அந்த மனநிலைமை அப்படி இருந்தது. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் சந்தன கட்டைகள் கிடைக்குது போகிற வழியிலேயே கிடைக்கும். அதை தேடிட்டு போய் சந்தன கட்டைகளை ஒளிச்சு வச்ச அந்த இடத்த கண்டுபிடிச்சதே ராம்பா கோபாலகிருஷ்ணன் டீம் தான். மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியல. மற்றவங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் வந்தாங்க இல்லைங்களா, வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல இருக்கிறன்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து மூவ் ஆவாங்க, 5 கிலோமீட்டர் தூரம், இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ராம்பா கோபாலகிருஷ்ணோட டீமுக்கு தான் அந்த சில சந்தன கட்டைகள் எல்லாம் கிடைக்குது. அதோடைய இதை வழியை பார்த்துட்டு போனப்போ கிடைக்குது. அங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சந்தன கட்டை அவங்க எம் மகாதேவா கிட்ட நான் பேசினேன். சரிங்க. அவங்க சொல்கிறாங்க, சந்தன பெரிய பெரிய மரங்களே இருந்தது, வெட்டி எடுத்து வந்தது, பலகைகள் பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு சொன்னார். அவ்வளோ பெரிய சைஜுகள்லாம் இருந்தது. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னுட்டு அது மேலே